இன்றைய முக்கிய செய்திகள். கிராம சபை குறித்த தமிழக கல்வெட்டு ஒரு அரசியல் சாசனம். நாடி நரம்பு கலாச்சாரத்தில் ஜனநாயகம் உள்ளதாக மோடி பெருமிதம். குஜராத் வன்முறை குறித்த ஆவணப்படம் உள்ளிட்ட பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் எழுப்ப திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவு. ஈரோடு கிழக்கு வேட்பாளரை அறிவிக்க அதிமுக திணறல். எந்த அணிக்கு ஆதரவு என பாஜக நாளை அறிவிப்பு. வணக்கம். கிராம சபை அமைப்பதை விளக்கும் உத்தரமேரூரில் உள்ள பழமையான கல்வெட்டு ஒரு அரசியல் சாசனமாகும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். இந்த ஆண்டின் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, ஜனநாயகம் என்பது நமது நாடி நரம்புகளிலும் கலாச்சாரத்திலும் இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மிகச்சிறிய ஆனால் புகழ்பெற்ற கிராமமான உத்தரமேரூரில் உள்ள கல்வெட்டுகள் 1200 ஆண்டுகள் பழமையானது என்று அவர் தெரிவித்தார். கிராம சபை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் அதன் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டு ஒரு சிறிய அரசியல் சாசனமாகும் என்று திரு மோடி வர்ணித்தார். तमिलनाडु में एक छोटा लेकिन चर्चित गांव है उतिर मेरूर. यहाँ 1100-1200 साल पहले का एक शिलालेख दुनिया भर को अचंभित करता है. यह शिलालेख एक मिनी कॉन्स्टिट्यूशन की तरह है. ஒவ்வொரு ஆண்டும் 5 கோடி மின்பொருள் கழிவு தூக்கி வீசப்படுவதாக ஐநா குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய திரு மோடி அவற்றை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பற்றி குறிப்பிட்ட திரு மோடி, அங்கு பறவைகளின் எண்ணிக்கையை பாதுகாத்த முழு பெருமையும் அக்கம் பக்கத்தில் உள்ள விவசாயிகளை சேரும் என்று பாராட்டு தெரிவித்தார். குஜராத் வன்முறை குறித்த பிபிசி ஆவணப்படம், அதானி குழுமத்தால் இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையுடன் நாளை மறுநாள் தொடங்குகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2023-24 ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை மற்றும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக பிபிசி வெளியிட்ட ஆவணப்பட சர்ச்சை குறித்தும் கேள்வி எழுப்பி விவாதங்களை மேற்கொள்ள எம்பிக்களுக்கு திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மேலும் அதானி குழுமத்தால் இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து வெளிவந்துள்ள அறிக்கை மற்றும் இந்திய அரசமைப்பின் அடிப்படை பண்புகளை மாற்றியமைக்கும் முயற்சியாக குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட சிலர் தெரிவிக்கும் தேவையற்ற கருத்துக்கள் குறித்து விவாதங்கள் நடத்த அவர் அறிவுறுத்தினார். நீட் தேர்வுக்கு விலக்களிக்கும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவது, தமிழக மீனவர்கள் மீதான இலங்கையின் தாக்குதல், சிறுபான்மையின மாணவர்களுக்கான மெட்ரிக் கல்வி உதவித்தொகையை நிறுத்தியது குறித்து விவாதிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. மதுரை எய்ம்ஸ், சேது சமுத்திர திட்டம், கோமாரி நோய் தடுப்பூசி, தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக திணறி வருவது அக்கட்சி தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர் திருமகன் ஈவேரா மறைவால் காலியாக உள்ள இந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்குகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு EVKS இளங்கோவன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிமனையில் திமுக அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு முத்துசாமி, திரு ஏவா வேலு ஆகியோர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினர். தொகுதியை 4 மண்டலங்களாக பிரித்து அமைச்சர்கள் தலைமையில் தேர்தல் பணி ஆற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நேரு, மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிக்க உள்ளதாக கூறினார். இனிமேல் பொதுக்கூட்டங்கள் என்று இல்லாமல் தொடர்ந்து மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிக்கிற பணிதான் சரியாக இருக்கும். எனவே பொதுக்கூட்டங்கள் அதிகமாக இருக்காது, மக்களை சேர்த்து சந்திக்கிற வேலை தான், பிரச்சார வியூகமே அதான். நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனையில் எடுத்து சொல்லி கேட்கறது தான் முக்கியம். நம்ம தலைவர் வரங்க, முதலமைச்சர் கழகத் தலைவரும் மற்ற தோழமை கட்சி தலைவர்களும் இப்போ வரும் மாதிரி கழகத் தலைவரோடும் வருவாங்க. அது ஒரு பிரச்சார கூட்டம் இருக்குது. பொதுக்கூட்டம் என்பது குறைவாக இருக்குது, நேரடியாக சந்திக்கிறது தான் கூட்டம் இருக்கும். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தரப்பில் 117 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு போட்டியாக களமிறங்கியுள்ள ஒருங்கிணைப்பாளர் திரு O பன்னீர்செல்வம் தரப்பு 118 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. எனினும் இரு தரப்பினரும் வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் திணறி வருகின்றனர்.
பாஜகவின் ஆதரவுக்காக காத்திருக்கும் இரு அணியினரும் எப்போது வேட்பாளரை அறிவிப்பார்கள் என்ற கேள்வி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிமுக தனித்தே களமிறங்கப் போவதாக நேற்று அறிவித்த முன்னாள் அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் மகா கூட்டணியுடன் இணைந்து பிரச்சாரம் என்று இன்று தெரிவித்தார். பிரச்சாரம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான தடங்களும் இல்லை. பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகா கூட்டணியோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழக பொதுச்செயலாளர் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளரை அறிவிக்கின்ற போது களம் இன்னும் வேகமாக இருக்கும். இதனிடையே தங்களது ஆதரவு எடப்பாடி தரப்புக்கா ஓபிஎஸ் தரப்புக்கா என்பது குறித்த முடிவை பாஜக நாளை அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கக்கடலில் வலுவடைந்துள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுவடைந்ததாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக நாளை வலுப்பெறக்கூடும் என்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி இலங்கை கடல் பகுதியை சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பிப்ரவரி 1ஆம் தேதியும், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் 2ஆம் தேதியும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. பொங்கல் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த வீர விளையாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 600 காளைகள் கலந்து கொண்டன. சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி போட்டியை தொடங்கி வைக்க சுழற்சி முறையில் 300 காளையர்கள் களம் கண்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்க முயன்றனர். வேந்தன்பட்டி ஜல்லிக்கட்டை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான கிராம மக்கள் குவிந்தனர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, பீரோ, கட்டில், மின்விசிறி, சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இனி வருவது செய்தி துளிகள். மருத்துவத்துறையில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் காது, மூக்கு, தொண்டை, தலை மற்றும் கழுத்து மருத்துவ அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் காது கேளாத, வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு விலையில்லா அறுவை சிகிச்சை தமிழ்நாட்டில் செய்யப்படுவதாக கூறினார். கல்வியும் மருத்துவமும் சேவை துறைகள் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரத்தில் 18 மாதங்களாக கூலி உயர்வு வழங்காததை கண்டித்தும் 75% உயர்வு கோரியும் விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை இன்று தொடங்கினர். கஞ்சி தொட்டி போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் தெரிவித்தனர். கும்பகோணம் அருகே கபிஸ்தலம் அடுத்த திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 400 கோடி ரூபாய் நிலுவையை ஆலை வழங்க கோரி அவர்கள் 61 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜிஎஸ்டி நிலுவையை மத்திய அரசு வழங்க கோரி போராட்டங்கள் நடத்தப்படும் என திமுக வர்த்தகர் அணி தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வர்த்தகர் அணி மாவட்ட நிர்வாகிகளுக்கான நேர்காணலை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாளையும் நேர்காணல் நடைபெறும் என்ற வர்த்தக அணி செயலாளர் திரு காசிமுத்து மாணிக்கம் ஜிஎஸ்டி நிலுவையை கோரியும் மக்களுக்காகவும் திமுக வர்த்தக அணி குரல் கொடுக்கும் என்று தெரிவித்தார். ஆண்டுக்கு 48,000 கோடி கொடுக்கிறோம். 40,000 கோடி வடமாநிலங்களுக்கு போகிறது. தேவையான நிதிகளை நிறுத்தி வைத்தால் தலைவருடைய உத்தரவை பெற்று போராட்ட களத்தை நடத்துவோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் தைப்பூச விழாவின் 4ஆம் நாளான இன்று அந்த ஊர் பெயர் வர காரணமான நெல்லுக்கு வேலியிட்ட நிகழ்வு நடைபெற்றது. இறைவனுக்கு தானம் பெற்ற நெல்லை வேதப்பட்டர் என்பவர் காய வைத்த போது மழை பெய்ய நெல்லை நனைக்காமல் மழைநீர் ஓடிய அதிசயம் நிகழ்ந்ததாகவும் இதை அறிந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் இறைவனுக்கு நெல் வேலியிட்ட நாதர் என பெயரிட்டதாகவும் புராணம் கூறுகிறது. சீர்காழியில் பழமையான புற்றடி மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா நடைபெற்றது. சிவன் பார்வதி ஆட்டத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழுப்புரத்தில் வள்ளலாரின் 200வது ஆண்டு முப்பெரும் விழாவை முன்னிட்டு அவரது அருள் நெறி பரப்புரை பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு மோகன் தொடங்கி வைத்தார்.
அமெரிக்காவில் நடந்த சர்வசமய மாநாட்டில் பங்கேற்ற விவேகானந்தர் தாயகம் திரும்பிய நாளை நினைவு கூறும் வகையில் ராமநாதபுரத்தில் அவரது சிலையுடன் ஊர்வலம் நடைபெற்றது. விவேகானந்தர் தாயகம் திரும்பி ராமநாதபுரத்தில் உரையாற்றிய இடத்தில் உள்ள ஸ்தூபியிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் முடிந்த பின் கருத்தரங்கம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் நாகல் ஜம்பு பள்ளி வாசலில் முகமது நபி நினைவு நாளை முன்னிட்டு மத நல்லிணக்க கந்தூரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்ற பின் 3000 கிலோ அரிசியில் செய்த பிரியாணி சுமார் 20,000 பேருக்கு வழங்கப்பட்டது. பட்டுக்கோட்டை அடுத்த ஏனாதியில் சிறார் தற்காப்பை வலியுறுத்தி 27 மாணவர்கள் ஒற்றை சிலம்பம் மற்றும் இரட்டை சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். 6 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் என 3 பிரிவுகளாக நிகழ்த்தப்பட்ட சாதனையை நொபேல் உலக சாதனை புத்தகம் பதிவு செய்தது. தாராபுரத்தில் குடியரசு தின விழாவையொட்டி கண் தானம், குருதி கொடை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மினி மாரத்தான் நடத்தப்பட்டது. வயதின் அடிப்படையில் 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராஜபாளையம் அருகே முகவூரில் இயற்கை விவசாயம் மற்றும் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 16 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 1500 பேர் கலந்து கொண்டனர். செஞ்சிக்கோட்டையை காண வந்த வெளிநாட்டு தம்பதியினர் ராணிக்கோட்டை உள்ள மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகள் வீசி எறிந்த பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்துக் கொண்டு போய் மலையடிவாரத்தில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டினர். சுற்றுச்சூழல் மீதான அக்கறையோடு அவர்கள் செய்த செயல் குறித்த காட்சிப்பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வார இறுதி நாளான இன்று குமரி கடற்கரையில் சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்தவர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடியும் குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்தும் கடற்கரை சாலை, பகவதி அம்மன் கோயில் ரத வீதிகளில் உள்ள கடைகளில் பாசி, சங்கு மாலைகள் உள்ளிட்டவற்றை வாங்கியும் மகிழ்ந்தனர். நாகர்கோவில் அருகே சுங்கான் கடையில் மீண்டெழும் குமரி இயக்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் மூங்கிலை இசைக்கருவிகளாக பயன்படுத்தி கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பொங்கலின் போது வாழை இலை விலை உயர்ந்த நிலையில் வரத்து குறைவாக இருப்பதால் தற்போதும் குறையாமல் உள்ளது. ஒரு கட்டு இலை 1300 முதல் 1500 ரூபாய் வரையும், ஒரு இலை 6 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக உப்பு உற்பத்தி நடைபெறாமல் இருந்த நிலையில் கோடை சீசனையொட்டி புத்தளம், மணக்குடி, அளத்தங்கரை, கோவளம், ராஜாக்கமங்கலம் பகுதிகளில் உப்பு உற்பத்தி தொடங்கியுள்ளது. சில மாதங்களுக்கு முன் டன் 800 ரூபாயாக இருந்த உப்பு விலை தற்போது 2500 ரூபாயாக உயர்ந்திருப்பதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 42,800 ரூபாயாகவும், கிராம் 5,350 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 74 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கிராம சபை அமைப்பதை விளக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு அரசியல் சாசனமாகும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். குஜராத் வன்முறை குறித்த பிபிசி ஆவணப்படம், பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இழப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒடிஷா அமைச்சர் நபா கிஷோர் தாஸை காவல் துணை ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.